இது போல் ஒரு முறை கருணைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அந்த மசாலாவை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா மீன் வறுவல் மாதிரியே இருக்கும், சொல்லவே வேண்டாம். இப்போ நான் வறுக்கும் போது அதே மாதிரி தான் இருந்தது, மீன் வறுக்கிற மாதிரியே தான் வாசம் வந்தது. அதனால நான் சொன்ன அளவுப்படி அந்த மசாலா ஐட்டம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எப்படி சேர்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கருணைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதற்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை உப்பில் போட்டு பரட்டி எடுத்து கழுவி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த கணறலெல்லாம் சரியாயிடும். அதனால் இப்போ உப்பில் போட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம். மொத்தத்தை சேர்த்துடுறேன். பொறுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது புரட்டி எடுத்து வாஷ் பண்ணிடுறேன். இந்த நல்லா உப்பில் போட்டு புரட்டி எடுத்து வாஷ் பண்ணிட்டேன். இதில் அந்த கணறலும், அதாவது ஒரு விறுவிறுன்னு இருக்கும், அந்த இதுவும் வழவழப்பாக இருக்கும், லைட்டாக வழவழப்பு இருக்கும், அதுவும் சரியாயிடும். இதில் மசாலாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா ஐட்டம் பார்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா பவுடர், 3 சிட்டிகை போல் தனியா பவுடர், ஒரு 3 சிட்டிகை போல் உப்பு. மசாலாவை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் காயும் சேர்த்துடுறேன். எல்லாம் காயும் சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு காரம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சரியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கல் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு காரம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது சரியாக இருக்குது. அடுப்பில் தோசை கல் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் முழுவதுமாக பரட்டியாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒவ்வொன்றா பிடிச்சிக்கலாம். இது வறுந்து வரட்டும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துறேன். லைட்டாக திருப்பி விட்டுருலாம். திருப்பி பார்க்கலாம். மசாலா கல்லில் ஒட்டாமல் காயிலே ஒட்டியிருக்கு. ஒவ்வொன்றா திருப்பி விட்டுருலாம். இப்போ இது வறுக்கும் போதே மீனோட வாசம் வருது. நான் திருப்பி விட்டேன். மொத்தத்தையும் திருப்பி விட்டுட்டேன். வேகட்டும். இன்னொரு திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுடுறேன். திருப்பி விட்டாச்சு. வேகட்டும். நல்லாவே வெந்து வந்திருக்கு. எடுத்துடலாம். ஒவ்வொன்றா எடுத்துடுறேன். மொத்தத்தையும் எடுத்துடுறேன். இதுங்க இருக்கிறத பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா வச்சுட்டேன். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுடுறேன். எல்லாத்தையும் திருப்பி வச்சு வேகட்டும். இந்த சைடும் இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பிஞ்ச் ஆஃப் சோம்பு அதோட கூட சேர்த்துக்கலாம். அதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மணத்துக்காக. அதை பொரித்து அது மேலே தூவி விட்டுடலாம். நல்லா மணமாக இருக்கும். இருக்கட்டும். எடுத்துடலாம். இதை எடுத்து
எடுத்து அதில் சேர்த்துட்றேன். எடுத்து அதில் சேர்த்துடணும். சேர்த்தாச்சு. டேஸ்டியான சூப்பரான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.